கிரிக்கெட் உலகத்திலே ஒரு போட்டி நல்லா இருக்குன்னா அதுக்கான காரணம் ரெண்டு டீமோட டஃப்பான இன்டென்ட்டும் அந்த ரெண்டு டீமோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுக்கு அந்த ரெண்டு டீமோட ஃபேன்ஸும் சரி அதோட பிளேயர்ஸும் சரி ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. அதனாலே அந்த ரெண்டு டீமும் ஒரு ரைவல்ரிஸா கருதப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு டாப் 5 ரைவல்ரிஸ். நம்பர் 5th பிளேஸ்ல இருக்க ரைவல்ரிஸ்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. இந்த ரெண்டு டீமும் ஒரு தரமான டீம். ரெண்டு டீமும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல கிரிக்கெட் உலகத்துல பெஸ்டா இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீம் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு டேஞ்சரஸான ஒரு டீம். நியூசிலாந்து டீம் காமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம். இந்த ரெண்டு டீமுக்குமே எங்க பீக் ஆச்சு தெரியுமாங்க அவங்களோட போட்டிகள் 2015 காலகட்டத்தில் தான். அப்பதான் ஆஸ்திரேலியாவும் சரி நியூசிலாண்டும் சரி அவங்களோட வேர்ல்டு கப் அடிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ட் இருந்தாங்க. ரெண்டு டீமே இறுதி சுற்றுக்கு வந்திருந்தாங்க. ரெண்டு டீமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியா அந்த ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலை டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க. அந்த அடியை நியூசிலாந்து எப்பயுமே மறக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் மற்ற டீம் எப்படி இருந்தாலும் நியூசிலாந்து கூட ஆடும்போது ஒரு தனிப்பட்ட பிரஷர்ல தான் ஆடுவாங்க. 2015ல இருந்து இப்போ வரலையுமே ரெண்டு டீமுமே நடக்கிற மேட்ச் ரொம்பவே இன்டென்சிவாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். மற்ற டீமோட இந்த ரெண்டு டீமே ரொம்ப இன்டென்ட்டோட ஆடும். இந்த ரெண்டு டீம் நடக்கிற மேட்ச்ல ஃபேன்ஸ் மத்தியில இந்த ரெண்டு டீம் மாத்தி ரெஸ்பெக்ட் தான் பண்ணிக்குவாங்க. ரெண்டு டீமே ஒரு ரைவல்ரிஸா இருந்தாலும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க ரெண்டு டீமுமே. நம்பர் 4 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இதுவும் ஒரு நல்ல ஒரு தரமான மேட்ச். இந்த ரெண்டு டீமுக்குமே ஒரு தரமான போட்டிகளாக தான் இருக்கு எப்பயுமே. ஏன் இவங்க இந்தியாவுக்கு ஒரு தரமான ரைவல்ரிஸ்னா 1932 இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். அதோட ஆப்பனண்ட் யார் தெரியுமாங்க? இங்கிலாந்து தான். அது மட்டும் இல்லாம கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா இந்த உலகத்துக்கே தெரியும் அது இங்கிலாந்து தான்ட்டு. அதே இங்கிலாந்து தான் கிரிக்கெட்டை நம்ம இந்தியாவுக்கு கத்து கொடுத்தானுங்க. கத்து கொடுத்த இங்கிலாந்தையே துரத்தி டெஸ்ட் மேட்ச்ல அடிக்கிறது நம்ம இந்தியாவோட பாரம்பரியமா இருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்துலயும் லெஜெண்டரி கிரிக்கெட் உருவாயிருக்காங்க, இந்தியாவிலும் லெஜெண்டரி கிரிக்கெட் உருவாயிருக்காங்க. அங்க ஒரு ஜோ ரூட் உருவாயிருக்காருன்னா இங்க ஒரு விராட் கோலி, இங்க ஒரு சச்சின் டெண்டுல்கர், அங்க அலெக்ஸ்டர் குக், இந்த மாதிரி உருவாயிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 3 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. யாரு படம் ஒன்னாலும் அண்ணன் தாண்டா கில்லின்றதுனால எல்லா கிரிக்கெட் வேர்ல்ட்லயும் ஆஸ்திரேலியா தான் ஒரு மிகப்பெரிய ரைவல்ரிஸா இருந்திருக்காங்க. இவங்க ஏன் வெறித்தனமான ரைவல்ரிஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இந்தியன் டீமோட லெஜெண்டரி பிளேயர்ஸான சச்சின் டிராவிட்லாம் இருக்கும் போதே இந்தியன் டீம் ஓட அடிச்சானுங்க வேர்ல்டு கப்ல. இந்தியன் டீமை மட்டும் இல்ல உலக கிரிக்கெட்ல இருக்க எல்லா டீமுமே அடிச்ச ஒரு டீம்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா. இப்போ வரலையுமே எல்லாரையுமே டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ வரலையுமே எல்லா டீமுமே அவங்கள பார்த்து நடுங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கும் இவங்களுக்கு நடக்கிற போட்டி எப்பயுமே வெறித்தனமா இருக்கு. இதனாலே அவங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவல்ரிஸ்னு சொல்லுவேன். டாப் 3ல அதனால அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. நம்பர் 2 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. இவங்களும் ஒரு தரமான ரைவல்ரிஸ். கிரிக்கெட் உலகத்துல ரெண்டு டீம் ஆதி காலத்துல இருந்து ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க ரைவல்ரிஸ். கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதுனா இங்கிலாண்டா இருக்கலாம், பட் கிரிக்கெட் ஆடுறது வேற யாருமே இல்லை, ஒன்ல அண்ட் ஒன்லி ஆஸ்திரேலியா தான். டெஸ்ட் கிரிக்கெட்ல சொல்லவே வேணாம். இந்த ரெண்டு டீமும் நடக்கிற மேட்ச் ஆஷஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரலையுமே வேர்ல்ட் கிரிக்கெட்ல இந்த ஆஷஸ் மாதிரி எந்த ஒரு டெஸ்ட் லீக்குமே இல்ல. டெஸ்ட்லயா இருக்கட்டும், ஓடிஎலா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு டாமினேட்டான ஒரு டீம் தான் ஆஸ்திரேலியா. அந்த ஒரு டீமுக்கு இணைய ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு டீம் தான் இங்கிலாந்துன்னு சொல்லுவேன். கிரிக்கெட் உலகத்திலேயே அவனுங்க ஏன் தரமான ரைவல்ரிஸ்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. இவனுக்கு ரெண்டு பேரும் எத்தனை வருஷம் ரைவல்ரிஸ்னா 50 வருஷம் இல்ல 100 வருஷம் இல்ல 140 வருஷம் ரைவல்ரிஸ். இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1877. அப்பதான் ஃபர்ஸ்ட் எவர் டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அது எங்கன்னா மெல்பர்ன்ல. எந்த ரெண்டு டீமுக்குன்னா ஒன்னு ஆஸ்திரேலியா இன்னொன்னு இங்கிலாந்து. அப்ப ஸ்டார்ட் ஆன மொரட்டு ரைவல்ரிஸ் இப்போ வரலையுமே வேர்ல்டு கிரிக்கெட்டை கலக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபைனலி நம்பர் 1 எந்த ஒரு ரைவல்ரிஸ் இருக்காங்கன்றது முன்னாடி ஒரு ஆனரபிள் மென்ஷன். எந்த டீம்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. இதுவும் ஒரு தரமான ஒரு ரைவல்ரிஸ். இப்போ ரீசெண்டா ஒரு வேற லெவல் அனல் பறைக்கக்கூடிய ரைவல்ரிஸா இருக்காங்க. ஏசியால 2வது பிகெஸ்ட் ரைவல்ரிஸாவும் இருக்காங்க. பங்களாதேஷா இருக்கட்டும் ஸ்ரீலங்கா இருக்கட்டும் ரெண்டு டீமே தரமா இருந்திருக்கு. ஸ்ரீலங்கா பங்களாதேஷோட எப்பயுமே ஒரு அடி மேல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வேர்ல்ட் கப்ல வின் பண்ண ஒரு டீமா இருந்திருக்காங்க. பட் ரீசென்ட் டைம்ல இந்த ரெண்டு டீமோட ரைவல்ரிஸ் ரொம்பவே அற்புதமா இருக்கு. ரெண்டு டீமே விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையில இருக்காங்க. இந்த டீம் கிட்ட மட்டும் தோத்துறவே கூடாது, எந்த டீம் கிட்ட நான் தோத்துருவேன், இந்த டீம் கிட்ட மட்டும் தோத்துறவே கூடாதுன்னு ஆடுறாங்க. அதனால இந்த ஒரு ரைவல்ரிஸ் ரொம்ப இன்டென்சிவா இருக்கு. சரிங்க, நம்பர் 1 வந்துட்டோம். நம்பர் 1ல வேற யாருங்க இருக்கா? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்த ரைவல்ரிஸ் ஆதியில இருந்து உருவான ஒரு ரைவல்ரிஸ். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை இதை வெறும் ஒரு மேட்சா பார்க்க மாட்டாங்க, இது ஒரு போரா பார்ப்பாங்க ரெண்டு ஃபேன்ஸுமே. இந்தியன் ஃபேன்ஸா இருக்கட்டும் பாகிஸ்தான் ஃபேன்ஸா இருக்கட்டும், இந்த ஒரு போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ரொம்பவே கொண்டாடுவாங்க. இந்த ரெண்டு டீமுமே அந்த டீம் கிட்ட தோத்துறவே கூடாது, எந்த டீம் கிட்டாலும் தோத்துடலாம், இந்தியா கிட்ட மட்டும் தோத்துறக்கூடாது நான் பாகிஸ்தானும் இருப்பாங்க, பாகிஸ்தான் கிட்ட மட்டும் தோத்துறக்கூடாது இந்தியன் டீமும் இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் ரெண்டு நாடுக்குமே செட்டே ஆகாது. இந்தியாவா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க நாடா இருந்தாலும் ரெண்டு நாடுக்குமே செட்டே ஆகாது. அதனால இந்த ஒரு போட்டி ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். ஓகேங்க, இதுவரை நம்ம 5 ரைவல்ரிஸ் பார்த்துருக்கோம். எந்த ஒரு ரைவல்ரிஸ் உங்களோட ஃபேவரட்டான ரைவல்ரி கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெரின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.